முதலாவது டாஸ்க் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே ரவி 2 பலூன் கொடுக்குறோம். அந்த ரவி 2 பலூனையும் 6 முதல்ல ஏடா வெள்ளம் ஓடுறியா காத்தடிக்கியா? டேய் இவன் மிசிக்கிற காத்து வேன் தேவையில்லடா இன்றைக்கு இப்படா. மக்களே இவன் அடி கொஞ்சம் பண்ண மாட்டா இருக்கு. அங்கிட்டு போதா அங்கிட்டு இல்லை அங்கிட்டு வா. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதில்ல சந்தோஷம். அதாவது நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரையில் நிற்கிறோம். கழுதாவளை கடற்கரையில் நிற்கிறோம். அது ஏன்டா நீங்கள் கடற்கரைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஃபன் பண்ண போகிறோம். அதாவது டாஸ்க் நிறைய செய்ய போகிறோம். டாஸ்க்குக்கு எங்கள்கிட்ட பலூன் அதோட வந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. மீது வாங்க 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 உள்ள வாங்க மீது. அதுக்கப்புறம் சது உள்ள வாங்க. இங்கே வாங்க மீது சதுவாங்க மீது. இது என்னத்துக்குன்னு கேட்பீங்க. இதுவும் ஒரு அந்த விளையாட்டில் அந்த ஃபன் பண்ணுற இடத்துல வந்து இதுவும் உதவ போகுது. அதோட வந்து இங்கே வாங்க இங்கே வாங்க சாது இருக்காரு. அதுக்கப்புறம் மீது இருக்காரு. மீது பலூன் அங்கே மீது பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூன் இருக்கு, அதோட பாய் இருக்கு, அதுக்கப்புறம் ஷர்ட் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க என்னென்னத்துக்கு உதவ போகுதுன்னு தொடர்ந்து பாருங்க. சம்பவம் இருக்கு, தொடர்ந்து பாருங்க. வாங்க அப்படி மக்களே. பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப அந்த போட்டியை வந்து தொடங்க போறோம். என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள பலூன் இருக்குன்னு. இந்த பலூன் வந்து 2 ஒரு ஆள் கையில கொடுப்போம். ஏன்னா ஜதுவுக்கு 2, எனக்கு 2, மிதுவுக்கு 2, சதுவுக்கு 2. அதுல 2 பேர்ல 2 பலூன் கொடுப்போம். சரியா? எப்படின்னு வைக்கணும்னா 4 பேருக்கு 2 பலூன் கொடுத்து சரி ஃபர்ஸ்ட் அதை ஊதி படிக்க வைக்கணும். ஊதி உடைக்க வைக்கணும். அடுத்த ரவுண்ட் என்னன்னா நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள பலூன் அடிச்சு உடைக்கிற அது ஒரு இதா டாஸ்கா சொல்லி போவோமே. ஒன்னொன்னு முடிய டாஸ்க் எடுப்போம். சரியா? இப்ப முதலாவது டாஸ்க் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே ரவி 2 பலூன் கொடுக்குறோம். அந்த ரவி 2 பலூனையும் 6 முதல்ல ஊதி உடைக்கிறா. என்ன அதான் போட்டி. சரியா? சதுவுக்கு 2, அப்புறம் எனக்கு 2. ஓகே ரெடி? இப்போ என்ன செய்வோம்னு சொன்னா ரெனிஸ்கான் தான் நடுவர். என்ன இப்போ நடுவர் நீங்க 1, 2, 3 சொன்னீங்கடா நாங்கள் பலூனை ஊதுவோம். என்ன ஸோ மக்களை ஆரம்பிக்கலாங்களா? போட்டிக்கு தயாரா மீது? நீங்க போட்டிக்கு தயாரா? சது நீங்க தயாரா? அப்போ ரெடி. சரி ஓகே ரெடி. 1 2 3 பொறுமை ஐயோ சொல்லிக்கிறாரே. சொல்லைவான் எட எட என்ன தெரியுமா தெரியும் யாருமே கொஞ்சம் போட்டியா? ஓகே ஓகே திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ஒருத்தர் உடைக்காங்க மக்களே. பாத்தீங்கன்னா இந்த ஜாது வந்து உடைக்கா பலூன் எல்லாத்தையும். டேய் தோத்துருன்ற பயமா உனக்கு? தோத்துருன்ற பயமா? இந்தாங்க உங்களுக்கு உண்டு. சரி ஒவ்வொரு பலூன் எல்லாரும் உடைச்சாச்சானே. அதுல ஃபர்ஸ்ட் பலூன் உடைச்ச நான் தானே. நான் 2 பலூன் உடைச்சு போட்டேன். பாத்தீங்கன்னா மக்களே இந்த ஆட்டம் வந்து செல்லாது. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் திரும்ப ஒவ்வொரு பலூன்ல ஸ்டார்ட் பண்ணி யார் பெஸ்ட்டாக உடைக்காரோ அவருக்கு வந்து 200 ரூபாய் பண பரிசு கொடுக்க போகிறோம். என்ன போகுதுற வெயிட். சரியா? பக்கத்துல ஊதி வெடிக்க வைக்கிற பக்கத்துல நிக்கிற பலூனை யார் உடைச்சாங்களோ அவங்க எலிமினேட்டர் தோல்வியாளர். என்ன சௌதுமா? 1 2 3 மக்களே இந்த டாஸ்க்ல வின் பண்ணது வேற யாருமே இல்லை, நம்மளோட மிதுதான். பாருங்க மிதுவுக்கு நம்ம வந்து அந்த 200 ரூபாய் பண பரிசை கடைசியில கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த போட்டி தொடங்க போகுதுன்னு. அடுத்த போட்டிக்கு ரவுண்டு வட்டம் ஒன்று அடிக்கணும். என்ன அப்ப அந்த பலூனை ஊத இப்ப உடைச்சிட அந்த பலூனை கடைசியா வந்து இது செய்வேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. பெரிய வட்டமாக கீறவும் இங்க அப்படி இங்க இது சின்ன வட்டம்டா, இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறீங்கடா. ஓகே ஓகே அது ஓகே தான்.
ஸோ இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லார கையிலையுமே ஒவ்வொரு பலூன் கொடுப்போம். அந்த பலூனை ஃபஸ்ட்டுக்கு ஊதி கையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் யார் அந்த பலூனை உடைச்சி கடைசி வரைக்கும் அந்த பலூனை காப்பாற்றி வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வெற்றியாளர். என்ன ஸோ கடைசி மட்டும் பலூனை வந்து உடைக்காமல் வச்சுருக்கணும். யார் வேணாலும் உடைக்கலாம். இந்த வட்டத்துக்கு நிற்கிறார்கள் யார் வேணாலும் உடைக்கலாம். ஆனால் கைகளால் மட்டுமே உடைக்க முடியும். மறுபடி வேறு பொருட்களால் உடைக்க இயலாது. பலூனை ஊதுறோம். கடைசியில் அந்த பலூனை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணப்பரிசு வழங்கப்படும். சரியா? சது உள்ள வாங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு பலூன் கிரீன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பலூன். சரியா? ஃபஸ்ட்டாக ஊதி பலூன் எல்லாத்தையும் எடுத்துப்போம். சொல்லி இந்த பட்டத்தை தாண்டி வழியில போனாலும் அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. பலூன் உடைக்கிற பேர்ல அடிக்க கூடாது கைகால. என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகிலாடுறீங்களாடா? பலூன் பண்ணுமா? பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பலூனை இந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில போகாம யார் உடைக்காங்களோ அவங்களுக்கு பணப்பரிசு வழங்கப்படும். ரெடி 40 ஸ்டார்ட்ஸ் now. சரியா? ஒத்த சொல்லி சொன்னது இல்ல. குரங்கு பக்கத்தை விட்டு கிளம்பு. இந்த பலூன் வேணுமா? டேய் பலூன் எங்கடா? டேய் பலூன் பேக் எங்க? தாங்க பலூன் பேக் தாங்க. தாங்க விடு விடு. புடி புடி புடி. புடி அவன் தான் பஸ்ட். டேய் நான் பார்க்க முந்தி விடச்சால இந்த சேப்பில் இந்த விளையாட்டு அடுத்த போட்டி இருக்கா? நான் பெருசா ஊதி வச்சேன் தெரியுமா? மிதுவாவிட்டு மிதுவாவிட்டு மிதுவழிலவா மிதுவழிலவா. சதுவுக்கும் சதுவுக்கும் போட்டு பச்சை கடல் இல்லையா? வாடா. டே டே உள்ள வராது, ரிங்குக்குள்ள வராது. இந்தா என்ன மக்களே, இவன் யாரு ஜெயிப்பானோ தெரியல. அடுத்த போட்டிக்கு நாங்கள் தயாராகணும். ஏ உடைங்கடா யாராச்சும். டேய் நான் வரப்பறேன்டா. அடிக்கான் ஓடு. டேய் என்னடா செய்றீங்க? ஏதாச்சும் உடைங்கடா. ஏ சாது இஸ் த வின்னர். ஸோ இந்த போட்டியோட முடிக்கிறல இன்னொரு போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் போட்டியில் நான் வந்து என்ன வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பார்க்காத நேரத்தில் என்ன பலூன் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அதனால திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி அதே விளையாட்டு அதுக்கப்புறம் அடி விளையாட்டு. ஸோ பலூனை ஃபர்ஸ்ட்டாக ஊதி கட்டிக்கலாம். பெருசா ஊதுறா. டேய் இன்னும் ஊதுறாங்க கட்டிதான்.
நீ கட்டிதார் இவன் ட்ரிக்குகளை பயன்படுத்தினா, அதாவது பலூனை கொஞ்சம் பெருசா ஊதியிருந்தா உடைக்கிறது ஈஸியா இருக்கும். சின்ன ஊதுனா நம்ம வந்து ஈஸியா வந்து ராக்கெட் பண்ணி உடைக்கலாம் இருக்கும் இல்லையா, அந்த காரணத்துக்காக வேண்டி இது வந்து சின்ன ஊதி வச்சிருக்கான். சரி கட்டிட்டீங்களா? ஸோ ஆரம்பிக்கலாங்களா? என்ன என்ன 2 minutes ரெஸ்ட் வேணுமா? நாங்க எப்பவுமே ரெடியா. சரியா? ஓகே ரெடி. நீ வாடா சண்டைக்கு. அவுட் அவுட். நான் அவுட் இல்ல. டேய் நான் அவுட் இல்ல. நான் அவுட் இல்ல. நான் சேக. நீ போ. அப்பா. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ரெஸ்ட் இல்லடா, ஒன்லி விளையாட்டு மட்டும்தான். 1 2 3 ஸ்டார்ட். சரியா? தந்தன அது நீ வெள்ள அவுட் தானா? நீ வெள்ள உனக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. ஏன் ப்ரோ அதெல்லாம் தொட, நீ தொட. டேய் அவுட்டா? வெளியில அவுட்டா? வெளியில டார்கெட் பண்ணி தரலாம் நீங்க. டேய் டேய் இது சேவ் பண்ணியா? கோ அவுட். இவர் அவுட் மகளே, போட வெளியில. உடனே நான் கடைசி போட்டி. சோ மகளே நான் தோத்துட்டேன். அடுத்த விளையா நீங்களே. உடைக்கணும். சது இஸ் த வெற்றியாளர். சது வென்றீங்க அந்த மேட்ச்லேருந்து. வெரி குட். ஸோ சதுவான் வெற்றியாளர். ஜது வந்து ஒரு சொதப்பல். எப்போ பாருங்க எதனா செஞ்சு விளையாட்டை குழப்பிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ அடுத்த போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இதே ரவுண்டு கூட அடுத்த போட்டிக்கு அதை பாயும் அந்த எடுத்துவாங்க. இல்லை கலைக்க விளையாடணும். போட்டி எப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட வந்து பாய் இருக்குண்ணே, அதை வந்து ஒரு ஆள்ற கண்ணில் ஃபஸ்ட்டு காட்டிடணும். கட்டின பிறகு அந்த ஷர்ட்டை கட்டின பிறகு இந்த பாயால அடிக்கிறான். அவங்கள பின்னாடி கத்தலாம், சத்தம் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம. சரியா? அதாவது அவர் வந்து கண்ணை கட்டினா தெரியாது தானே, அதனால இந்த பாயால எப்படி பாருங்க இப்படி விசுக்கலாம். அவுட்டு, ஒரு அடி பட்டா அவங்க அவுட்டு. ஸோ தொடர்ந்து பாருங்க. அதுவும் காட்டுங்க ஃபர்ஸ்ட். சரியான முறையில் காட்டணுமா? கிட்ட வந்து காட்டுங்க ரெனிஸ். சரியா? எப்படியும் தெரியக்கூடாது, கண் தெரியக்கூடாது, அதுதான் மெயின். அப்படி காட்டுங்க. ஸோ இப்போ சதுவின் கண்களில் போகின்றது. இப்படி இங்க அப்படிங்க கடலுக்கு கொண்டு சொல்லுங்கடா. கடலுக்கு சரி ஓகே. அப்ப சரியா தான் காட்டப்படுது. ஒன்று நீங்க என்ன தெரியுது ராஜாஜி மைக்கேல் பக்கம் சொல்லுங்க. சரி வெளுக்கப்புறையா வெளுக்கப்புறம் விளையாடுங்க மக்களே. சரியா? கண்ணு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப அடிக்கிறேன்டா. அறியா அறியா சது ரூல்ஸ் என்னடா இது? ரூல்ஸ் என்னடா? அடி வாங்குறாள் கண்ணா காட்டணும். அடுத்த புஷ்பராஜ் அடி அடி அடி.
ஜது வந்து அவுட் ஆயிட்டான். இப்போ ஜதுவுக்கு கண்ணை காட்டுங்க. கவர்ண்டா மைக்கு மைக்கில் மண்டா ஹைய வைக்காடா கொண்ட ஹை உள்ள மண் ஏதோ பாய் தாங்க வெயிட் பண்ற பாய கொடுப்போம். என் கண்ணையே கூட படைக்கணும். எனக்கு நீ அடிச்சல் நீ அங்க அடிச்சனா अरे उस बाबू अरे उस बाबू ले டேய் நான் ஏனோ நான் பிடிச்சு பாரு டேய் நீ வாடா வாடா ஜாகு வாடா ஜாகு வாடா வாடா ஏலுடா வாடா வாடா ஏலுடா வாடா இங்க வா 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 டேய் அவுட் பக்கம் போடா இங்க வாடா. அவுட் ஆயிட்டா உனக்கு ரெடி ஆடா நீ ஆடு வாங்க போடா Mana? 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 Ada yang ஆரைக்கு வாடுது படல படல பாட்டுது பாட்டுது Jaro. Ini nak kadi bodoh guys. Itu ini sini jam. அவுட்டா வெளியில கோடை தாண்டி வெளியில அவன் அவுட்டா சொல்லிட்டேன். Bro, lebih keren bro. டேய் டேய் Sini kita tuh. ஓ Anjir dari bro. வாரானில்டா கடுமையா கண்ணை காட்ட ஒரு மாதிரி தலையில் அங்கே இருக்குது. ஆனால் இதோடய முடிக்கக்கூடா தொடரணும் விளையாட்டை. நான் போட்டியில் இந்த விட்ரோ ஆகிட்டேன். படிவா கட்டு கையில் மண் பிரான்ஸ் கட்டு மனுக்கு அங்கே ரவண நீராண்டு அவனை காட்டுறான். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அதை கட்டினோடனே எனக்கு ஒரு மாதிரி கிறுக்கல் விட்டுட்டு அதான் பிறகு வந்து இன்னொரு போட்டியாளரை உள்ள இறக்கியிருக்கான். அது இதுக்கு முதல் விளையாடின சாது அவர் வந்து வழியாகி வீடியோ எடுக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ரெனிஸ் என்ற பொடியன் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இறங்கியிருக்காரு. ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள். காணொலி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா மழை பெய்ய போகுது. என்ன அதுவும் மழை பெய்ய ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்படி பார்த்தாலே இவ்வளோ தெரியும் ஃபுல்லான ஃபுல்லாக வானம் எல்லாம் இருண்டு போய் அப்படி இருக்கு. ஸோ இங்கே பாருங்க இவருக்கு ஃபுல்லாக கட்டியாச்சு. ஸோ மக்களே இவன் அடி கொஞ்சம் பண்ண மாட்டா இருக்கு. அங்கிட்டு போதா அங்கிட்டு இல்லை இங்கிட்டு வா டே இங்கிட்டு வாடா. ஸோ இவன் கடுமாடா இருக்கான் சும்மா காத்துல என்ன உயிரால இருக்கான். அங்காட்ரா
சது ஜாட்ரா எங்கேயோ அங்கே மேல அடிக்கிற கீழே அடிக்கிற கீழே படுத்து கிடக்காது மிது மிது அடி 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 மணியாரோட் பக்கம் அவனுக்கு அப்புறம் அவனுக்கு மணி ரோட் பக்கம் வேண்டாம் சேஜ் ரோட் கவரேஜ் என்ன கொண்டு கடல் பக்கம் கடல் பக்கமா ரோட் பக்கம் கடவுளி டேய் நீ அவனை பேசி அடிச்சு போடுறேன் மர அவனுக்கு போய் அடிக்க பைத்தியம் அஞ்சு தோல்வியாளர் அடுத்த நம்மள மிது ரெனிஸ் வந்து தோல்வியாளராக ஒத்துக்கொண்டார். அதனால வந்து அடுத்தது வந்து அடுத்த போட்டியாளர் நான் தான். சிங்கப்பூர் 2 minutes ரெஸ்ட் வேணுமா? கண்ணுக்குள்ள மண்ணாலி எரிஞ்சு விடணும் அப்படி விழுந்தாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன வேணுமெண்டோன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்க இன்னும் டாஸ்க் வச்சுக்க மோட்டிவேஷனாக இருக்கு. நிறைய டாஸ்க் வச்சுக்க இன்னும் நிறைய டாஸ்க் வச்சிருக்கோம். இந்த வீடியோ கிடைக்கிற ஆதரவை பார்த்து தான் எடாது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏடா வெள்ளம் ஓட்டுறியா காத்தடிக்கா? டேய் இவன் மிசிக்கிற காத்து வேன் தேவையில்லடா இன்றைக்கு. குரங்கு ட்ரெயினை விட்டு ஏறங்கு குரங்கு ட்ரெயினை விட்டு ஏறங்கு அவனுக்கு அப்படிதான் ரோட்டு பக்கம் பழங்கும். கடல் பக்கம் நான் நிக்கிறேன். நாம ரெண்டாக்கமா எல்லாரும் வாங்கல அண்டல அடிக்கண்டா கொஞ்சம் மேல வச்சு அடிதான் குடிப்பா முதுகுல அடிக்கும். ரவுண்ட் அடிக்கான் தெரியுமா? எங்கடா டேய் போயிடா நேராவா சும்மா வந்து தொலைவான் மத்த பக்கம் ஏலாடி முடிப்போம் விளையாட்டு மகளே விளையாட்டு முடிப்போம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விளையாட்டெல்லாம் முடிச்சிட்டோம். என்ன டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டோம். செம்ம ஃபன் என்ன தெரிச்ச தரப்புக்கு அளவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ ரெனிஸ் விளையாட்டு எப்படி இருந்தது? தோத்த ஆரன்னா புஷ்பராஜ் 3 பேரும் தவிர நான் நபீன் சாங்கத்தை பேரு நீ தோத்துட்டா ஒத்துக்கோ மக்கள் சொல்லட்டும். நீ சது ஒருத்தர் இருக்காரு. சது வந்து வின் பண்ண நீ ஒத்துக்கோள். நீ லீவ் ஆயிட்டு வந்தா நீ லீவ் ஆயிட்டு அவன் இந்த மக்களை பாதிக்கணும். நான் நிறைய நேரம் அடிச்சேன் படல அதான் லீவ் ஆனான். இவனும் தான் நிறைய நேரம் அடிச்சவன் பலூன்ல சாது வின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த போட்டியில ஈவன் சாது வின் பண்ண. அதுக்கப்புறம் இவன் ஜாது வந்து ஒன்றில் வின் பண்ணல. நானாச்சும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மக்கள் சொல்லட்டும் மிச்சத்தை யார் தோல்வியாளர் யார் வெற்றியாளர்ன்றதை மக்கள் டிசைட் பண்ணட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நல்ல ஃபன்னாக இருந்தது. அதுபோக ஒரு உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போயிட்டேனே. அது சும்மா இருக்கிற சும்மா அப்படியே ஒரு மண்ணும் கடற்கரையில் வந்து இப்படி ஃபன் பண்ணுறது உண்மையாகவே ஒரு நல்லதாக இருந்தது. விளையாட்டு டாஸ்க்கு அப்படி எல்லாமே கலந்து ஒரு கலவையானாங்க. இதை உங்களுக்கு வேண்டி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நிறைய எப்படியான ஒரு டாஸ்க்கெல்லாம் இருக்கட்டும் அல்லது ஃபன் பண்ணுற நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாம் செய்யலாம்
பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க தர ஆதரவு நாங்க இங்க எல்லாமே சாதமாக்கி நீங்க கொடுக்குற ஆதரவுகளை தான் அடுத்த வீடியோ எடுக்கிறத நாங்க கண்டினியூ பண்றதா இல்லையான்றது டிசைட் பண்ணுவோம். ஸோ நீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன இந்த விளையாட்டு பிடிச்சிருந்தா அப்படியே நீங்களும் வாங்க, என்ன உங்களையும் நாங்க இன்வைட் பண்ணுவோம். ஸோ வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடி ஃபன் பண்ணுவோம். என்ன ஸோ இது இன்றைக்கு எப்படி இருந்தது நாள்? கடுநாளா? ஸோ ரெனிஸுக்கு அப்படி இருந்தது? ஓகே மகளே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். என்ன அது ஸோ மகளே, நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சப்போர்ட் தாங்க, உங்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ தருவோம். ஓகே பாய். எல்லாம் ஆயிடுங்களா? பாய்.